பிரசங்கத்தின் தலைப்பு தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம் வாழும் இந்த காலத்துல எல்லாமே வேகமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிதானே? தொழில்நுட்பம் வளர்கிறது, கட்டிடங்கள் உயர்கிறது, அறிவு பெறுகிறது. ஆனால் மனிதனுடைய உள்ளம் தேவனை விட்டு தூரமாகவே கொண்டு சொல்லி கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ இன்று நாம் ஒரு செய்தியை அடிக்கடி கேட்கிறோம். அது என்ன கேட்கிறோம்? காலம் மாறிவிட்டது, அப்படிதானே? காலம் மாறிவிட்டது அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆனால் நான் இன்று உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் பிரியமானவர்களே. அப்போ நாம் இந்த காலம் மாறியதா அல்லது தேவனை விட்டு நம்ம மாறிவிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இன்று உலகம் பார்க்கும் அல்லது கேட்கும் கேள்வி என்னதான் இருக்கும் தெரியுமா? நல்ல தலைவன் யார், நல்ல அரசியல்வாதி யார், இல்ல நல்ல தொழிலாளர்கள் யார் அப்படின்னு தான் இந்த உலகம் நம்மளை பார்த்து, மற்றவங்களை பார்த்து நம்ம கேட்கும், அதே மாதிரி அது பார்க்கும். ஆனால் தேவன் கேட்கும் ஒரு கேள்வி அது வேற விதமா இருக்கும். நான் தேடும் மனிதன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்கிற கேள்வி. அல்லேலூயா. இப்போ இன்று தேவன் தேடுவது பெரிய ஊழியக்காரரை அல்லங்க, ஒரு பெரிய பிரசங்கியாரை அல்லங்க, அதிக செல்வம் உள்ளவரை அல்லங்க, அதிக பட்டம் இருப்பவரையும் அல்லங்க. ஆனால் தேவன் தேடுவது தம்முடைய இருதயத்தின்படி வாழும் ஒரு மனிதனை. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் நாம் இங்க பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவருடைய பேர் என்னன்னு தெரியுமா? அவருடைய பேரு நோவா. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 9ஆம் வசனம் வரை. அது மட்டும் இல்லாமல் 9ஆம் வசனத்துக்கு அப்புறம் 17ஆம் வசனம் வரை. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். நோவா தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயம் வரப்பண்ணுவேன். பூமியில யாவும் ஆண்டு போம். இந்த நாளிலும் கூட நம்ம உதாரணத்துக்கு இப்போ நம்ம திடீர்னு நம்மளுக்கு ஒரு வாட்ச் வாங்கணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசையா இருக்கு. சரியா, வாட்ச் வாங்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த நேரத்திலும் கூட நம்ம ஒரு வாட்ச் கடைக்கு நம்ம போகிறோம், கடிகார கடைக்கு போகிறோம். அந்த கடிகார கடைக்கு நம்ம போகும்போது என்ன ஆகும் தெரியுமா? அங்கே நிறைய வாட்ச் அடுக்கி வச்சிருப்பாங்க. அப்படிதானே? பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், நிறைய வாட்ச் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கிளாக்குமே நிறைய அடுக்கி வச்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் கூட அந்த கிளாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சிலது என்ன ஆகும், அது ஓடாமல் நிற்கும். ஒரு சிலது என்ன ஆகும், வேற டைமில் வேற இடத்துல காட்டிகிட்டு இருக்கும். இப்போ வாட்சும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். அப்போ அந்த நேரத்திலும் கூட நம்ம அந்த வாட்சில் இல்லைன்னா கிளாக்கில் நம்ம ஒன்றை செலக்ட் பண்ணி நம்மளுக்கு பிடித்ததை அந்த கடைக்காரர்கிட்ட கொடுப்போம். அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார், அவர் கையில் ஒரு வாட்ச் வச்சுருப்பார். அந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்னா, எப்போவுமே அந்த டைம் கரெக்டாக செட் ஆகி அந்த டைம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போது நம்ம என்னதான் அந்த கிளாக்கில் இருந்தாலும் அவர் வைத்திருக்கிற அந்த கிளாக்கில் அந்த டைம் அந்த கடிகாரத்தில் டைம் கரெக்டாக செட்டாக இருக்கும். அதே மாதிரி தாங்க நோவா அந்த கடிகாரத்தை போனவர். அந்த உலகம் முழுவதும் தேவனை மறந்த போதும் ஒரு மனிதன் மட்டும் தேவனோடு நடந்தார். அந்த வாட்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த மணியை காட்டுவது போல, அந்த கடிகாரம் காட்டும் பொழுது நோவா தேவனோடு, அவர் மட்டும்தான் தேவனோடு நடந்தான்னு பார்க்குறோம். அதே மாதிரி உலகம் முழுவதும் இருளாக இருந்தபோது ஒரு மனிதன் மட்டும் ஒளியாக இருந்தார். அது யாரு? நோவாங்க. அப்போ தேவன் இன்று அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் தேவன் தேடுகிறார். அப்போ நோவாவின் இப்போ நம்ம அந்த வசனத்துக்கு போவதுக்கு முன்னாடி இந்த நோவாவின் வரலாற்று பின்னாடி, அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நம்ம பார்க்கலாம். இப்போ நோவாவின் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நம்ம அவரோட இந்த வாழ்ந்த உலகத்தை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன
புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த ஆதியாகமம் 6ஆம் வசனத்தில் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா மனித வரலாறு வந்து எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா மிக இருட்டாக அந்த காலம் வந்து இருந்ததுன்னு பார்க்குறோம். அப்போ இந்த ஆதாமிலிருந்து 10 தலைமுறைகள் வரையும், அப்போ ஆதாம், சேத்து, ஏனோஷ், அது மட்டும் இல்லாமல் லாமேக், இந்த வரிசையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் யார் வாரான்? பிறகு நோவாவின் சந்ததி பார்ப்போம். நோவாவினுடைய தலைமுறை, அந்த நோவாவின் தலைமுறையில் அடுத்து வந்து நிற்குது. அதுக்கப்புறம் ஆதாம் விழுந்து போனான். அது மட்டும் இல்லாமல் பாவம் வந்து என்ன ஆகுது? உலகத்திற்கு வந்தது. பாவம் உலகத்துக்கு வந்தது. ஆனால் நோவாவின் காலத்தின் வந்தபோது அந்த பாவம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்திற்கே அது வந்து அமைப்பாக மாறியது நம்ம பார்க்குறோம். அப்போ நோவாவின் காலத்தில் சமூகம் எப்படி இருந்தது? நோவாவின் காலத்தில் சமூகம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்கே இந்த பெருகியது, இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா பெருகியது, இந்த பெருகியது என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தை ஹீப்ரூவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா RAB அப்படின்னு சொல்லுவோம். அதன் பொருள், அதோட மெயினான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக, அது மட்டும் இல்லாமல் அளவு கடந்த. இந்த பெருகியதுங்கிறத அந்த பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக அதிகமாக, அது மட்டும் இல்லாமல் அளவு கடந்த, மூன்றாவதாக எல்லா இடங்களிலும் பரவுனது நம்ம பார்க்குறோம். அப்போ பாவம் ஒரு சில இடங்களில் மட்டும் இல்லைங்க, அது சமூகமே பாவத்தால் நிரம்பி இருந்தது நோவா காலத்தை நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுடைய பார்வை, அந்த நேரத்தில் தேவனுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய இருதயம் நினைவுகளையும் தோற்றமெல்லாம் எப்பொழுதும் பொல்லாப்பே அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். அப்போ இது மிகவும் பயங்கரமான ஒரு வசனம்ங்க. இப்போ கவனிங்கள், தேவன் மனிதனுடைய செயல்களை மட்டும் பார்க்கவில்லை, அவருடைய சிந்தனைகளையும் தேவன், இந்த மனிதனுடைய சிந்தனைகளையும் வந்து தேவன் பார்த்து கொண்டு இருக்கா. அப்போ வேதாகம அறிஞர்கள் இதை வந்து, இந்த தியாலஜியன்ஸ் இந்த வசனத்தை என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் மனிதனுடைய பாவம் வெளிப்புற நடத்தை மட்டுமல்ல, உள்ள இருக்கிற அந்த வேரோடு இருதயத்தையே அப்படி வெளிப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் பின்னர் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். சரி, இது போதுமானது. இப்போ அது வந்து கையில் இல்லை, அது என்ன சொல்றாரு? இருதயத்தில் உள்ளது அப்படின்னு சொல்ல. அப்போ தேவன் ஏன் வெள்ளத்தை அனுப்பினார் அந்த காலத்தில்? அப்போ தேவன் ஏன் அந்த வெள்ளத்தை அனுப்பினார் நம்ம பார்த்தோம்னா, பலர் கேட்பார்கள், தேவன் அன்புள்ளவர் தானே, அப்போ ஏன் வந்து வெள்ளத்தை அனுப்பினார் பார்க்குறோம். அப்போ 2 உண்மைகளை, இப்போ இந்த வேதாகம் வந்து அதை வந்து நம்மளுக்கு சொல்லுகிறது. 2 உண்மைகளை ஒன்றாக நம்மளுக்கு கற்பிக்கிறதுங்க. ஒன்று, தேவன் வந்து அன்பாக தான் இருக்கிறார், அப்படித்தானே? தேவன் வந்து அதே நேரத்தில் வந்து இரண்டாவதாக தேவன் பரிசுத்தமான நீதிபதியும் அவரே. ஃபர்ஸ்ட் வந்து தேவன் வந்து அன்பாக இருக்கிறாங்க, இரண்டாவதாக தேவன் பரிசுத்தமான நீதிபதியும் அவரே. அப்போ இந்த மன திரும்பாமல் பாவம் தொடர்ந்து வரும்போது தேவனுடைய நீதி அந்த மக்களோடு, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து அந்த நீதி வந்து மக்களோடு அது வந்து வெளிப்படுதுன்னு பார்க்குறோம். அந்த அதிகாரத்தில் நாம் இன்னொரு உண்மையை அதே அதிகாரத்தில் நம்ம இன்னொரு உண்மையை நம்ம பார்த்தா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். நோவாவோ பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்ணில் கிருபை பெற்றான். அப்போ இங்கே ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இருக்குங்க. அப்போ அன்பான சபையாரே, தேவன் நோவாவை தேடவில்லை. ஏனென்றால் நோவா பரிபூர்ணமான மனிதன். அப்போ தேவன் என்ன பண்றார்? நோவாவை தேர்ந்தெடுக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஏனென்றால் நோவா தேவனோடு நோக்கி திரும்பிய ஒரு மனிதனாக நோவா வந்து காணப்பட்டான். அப்போ தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று நம்ம 3 சுருக்கமான ஒரு விஷயத்தை பார்த்து நாம் இந்த பிரசங்க உரையை நாம் முடிக்கலாம். முதலாக தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. போதுமானது. அப்போ தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா, முதலாவதாக தேவன் தேடும் மனிதன் கிருபையை பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும் முதலாவது. அப்போ ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க, கேள்வியா கேட்க மாட்டேன், ஆனால் பதில் நானே சொல்லிடுவேன். ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்க நான் விரும்புகிறேன். இன்று தேவன் இந்த உலகத்தில் யாரை தேடுகிறார்? தேவன் இந்த உலகத்தில் யாரை தேடுகிறார்? நல்ல பாடகி ஒருவரையா? இல்ல. சிறந்த பிரசங்கையாளரையா? நல்ல பிரசங்கம் பண்றவங்களையா? இல்ல. அப்போ அதிக காணிக்கை கொடுப்பறதான் தேவன் தேடுகிறாரா? இல்ல. அப்போ பெரிய பதவியில் இருக்கிறதா தேடுகிறாரா? இல்ல இல்ல இல்ல. தேவன் தேடுவது அவருடைய கிருபையை அனுபவித்த ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஏனென்றால் கிருபையை அனுபவிக்காத ஒரு மனிதன் தேவனுக்காக ஒரு காலமும் வாழ முடியாது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அப்போ அந்த நோவாவின் வாழ்க்கை முழுவதும் ஒரு வார்த்தையில, நோவாவின் வாழ்க்கையை நம்ம ஒரு வார்த்தையில நம்ம சொல்லணும்னா அது கிருபை, அது கிருபை மாத்திரமே. அப்போ இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நோவாவோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை பெற்றான். அப்போ நீங்க அப்பா சில நேரம் சொல்லும் போது நீங்க கேட்டிருப்பீங்களா, அந்த நோவா பத்தி பேசும்போது கர்த்தருடைய கண்ணில், அந்த வார்த்தை இருக்குல்ல, கர்த்தருடைய கண்ணில் கிருபை. என்னதான் இன்னொரு பக்கம் கர்த்தர் வேற முகத்தை வச்சிருக்கலாம், அந்த மக்கள் ரொம்ப பாவத்தால நிரம்பி இருக்காங்க, ரொம்ப பாவத்தால நிரம்பி இருக்காங்க. அப்போ அவரை தேவன் அவங்களை அழிக்க வேண்டும்ங்கிற ஒரு கோவத்தோடு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நோவாவுக்கோ, நோவானுடைய கண்ணில், கர்த்தருடைய கண்ணில், நோவாவின் கர்த்தருடைய கண்ணில் கிருபை பெற்றான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்றதுக்கு இந்த வசனத்துக்கு பின்னாடி உள்ள 3 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த முன்ன இருக்க 3 வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியெல்லாம் பெருகி இருந்தது நம்ம பார்க்கிறோம். அப்போ இரண்டாவது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார்னு பார்க்கிறோம். அடுத்து 3ஆம் வசனத்துல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நான் மனிதனை அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ எல்லாமே இங்க இருளா இருக்கிறது, அந்த மனிதருக்கு நேராக எல்லாமே ஒரு தீர்ப்பு வசனமா இருக்கிறது, எல்லாமே பாவமாக இருக்கிறதுங்க. அப்போ அடுத்து திடீரென்று வருது நோவாவோ அப்படின்னு சொல்லிட்டு. நோவாவோ அந்த ஒரு வார்த்தை இந்த முழு அதிகாரத்தையே மாற்றதாக இருக்கிறது. அப்போ வேதாகமத்தில் சில ஆனால் வசனங்கள் இருக்கிறது. ஆனால் பார்ப்போமா, ஆனால் வசனங்கள் இருக்கிறது. பட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். அப்போ அந்த உலகம் முழுவதும் பாவத்தால நிரம்பி இருந்தது. ஆனால் நோவா அப்போ மனிதன் தேவனை விட்டு விலகும் போது, அப்போ ஆனால் தேவனுடைய கிருபை நோவாவை விட்டு விலகவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கிருபை என்ற வார்த்தையின், இந்த கிருபை இருக்குல்ல, இந்த கிருபையின் வார்த்தை உள்ள ஆழமான பொருள், எபிரேய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சென், CHEN அப்படின்னு சொல்லுவோம். சென் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உச்சரிப்புக்கு நம்ம என்ன உச்சரிக்கலாம்னு பார்த்தீங்களா, கீன் இல்லைனா கென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிரேய வார்த்தையில இதை நம்ம உச்சரிக்கலாம். இது பழைய ஏற்பாட்டில் பல இடங்கள்ல இந்த ஆனால் இந்த வார்த்தை ஆனால் இந்த கிருபைங்கிற வார்த்தை நிறைய இடத்துல வருதுங்க. அப்போ இதன் அடிப்படையில் இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருபையோட அர்த்தம், அது முழுவான அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, தகுதி இல்லாத ஒருவன் மேல் காட்டப்படும் விசேஷமான தயவுனோட பேர், இந்த கிருபையின் பேர் தான், இந்த விளக்கம் தான் இந்த கிருபைங்கிற இந்த பெயருக்குள்ளது. அப்போ இது வெறும் சம்பளம் கிடையாதுங்க, இது ஒரு பரிசு அல்ல, இது மனிதன் முயற்சியின் பலன் கிடையாது, இது தேவனுடைய இருதயத்தில் இருந்து ஒரு புறப்படும் ஒரு இரக்கமாகவே இந்த கிருபை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த வேதாகம அறிஞர்கள் கார்டன் விஹாம் அப்படிங்கிற இந்த ஒரு தியாலஜியன், இவர் ஒரு அறிவியலாளருங்க. இவர் ஒரு அறிவியலாளர். இவர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, சென் இஸ் த காட்ஸ் ஃபேவரபிள் டிஸ்போசிஷன் டுவர்ட்ஸ் ஒன் ஹூ டிசர்வ்ஸ் நத்திங். அதாவது தகுதி இல்லாதவனிடத்தில் தேவன் காட்டும் அன்பான ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே கருத்தை மேத்யூ ஹென்றி, இவரும் ஒரு அறிவியலாளர், இவர் ஒரு தியாலஜியன். இவர் என்ன சொல்றாருன்னா, when the whole world deserves judgment, Noah found grace because God's mercy trumped over judgment. அதாவது உலகம் முழுவதும் நீதி தீர்ப்புக்குரியதாக இருந்த போதும் தேவன் தனது கிருபையை நோவா மேல் வைத்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறதுங்க. இப்போ நம்ம கவனிக்கலாம். இப்போ
நல்லவன், அதனால் கிருபை கடத்தது என்று வேதாகம் நம்மளுக்கு எப்பவுமே அது சொல்லவே இல்லை. அப்போ இங்க பார்க்கணும், நோவா கிருபை பெற்றான். அதற்கு பிறகுதான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறார் அப்படி சொல்லிட்டு. அப்போ இன்று இது மிகவும் முக்கியமான இது ஒரு இறையியல் உண்மை. என்னன்னா, கிருபை நீதியை உண்டாக்காது, கிருபை நீதியை உண்டாக்குகிறது. கிருபை நீதியை உண்டாக்குகிறது, ஆனா நீதி கிருபையை உண்டாக்காது. அல்லேலூயா. அப்போ இதே உண்மையை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கார்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வாசிக்க வேண்டாம். நீங்கள் கிருபையாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபை, அப்போ நீங்கள் கிருபையாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் பவுல் சொல்லுகிறார். அப்போ நோவா வாழ்க்கையில் நோவா வாழ்ந்த காலம் அது ஒரு சாதாரணமான காலம் இல்லைங்க. அதன் காலத்தை பற்றி வேதாகம் நம்மளுக்கு 3 வார்த்தைகளாக சொல்லப்படுகிறது. முதலாவது அக்கிரமம் பெருகியது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அக்கிரமம், இந்த பெருகியது என்ற வார்த்தைக்கு ஹீப்ரு வார்த்தையில், எபிரேய வார்த்தையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராப், RAB அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அளவு கடந்த, அது மட்டும் இல்லாமல் அதிகரித்து அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வார்த்தைக்கு, அந்த பெருகியதுங்கிற வார்த்தைக்கு என்னது, அளவு கடந்தது, அது மட்டும் இல்லாமல் அதிகரித்து. இந்த வார்த்தைக்கு உள்ள மெயினான டீப்பான ஒரு வார்த்தை. இப்போ இரண்டாவதாக பூமி கெட்டு போயிருந்ததுன்னு பார்க்குறோம். ரெண்டாவதாக பூமி கெட்டு போயிருந்தது. அப்போ இந்த கெட்டு போயிருந்தது அப்படிங்கிறதுக்கான எபிரேய வார்த்தை, இந்த எபிரேய வார்த்தை நம்ம பார்த்தாதான் நம்ம அதுக்குள்ள டீப்பான வார்த்தை என்ன நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த இரண்டாவதாக பூமி கெட்டு போனது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எபிரேய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷஷாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கான பொருள் என்னன்னா முற்றிலும் சீரழிந்தது, அது மட்டும் இல்லாமல் அழுகி போனது, அது முற்றிலும் அழுகி போனது. அந்த பூமி கெட்டு போனதுக்கான அந்த பொருள் பார்த்தீங்கன்னா இது. அப்போ மூன்றாவதாக பூமி கொடுமையால் நிறைந்திருந்ததுன்னு பார்க்க. அந்த 3 வார்த்தையில் 3வது வார்த்தை பூமி கொடுமையால், நோவாவின் காலத்தில் அந்த உலகம் பூமியால் கொடுமையால் நிறைந்திருந்தது. அப்போ அந்த கொடுமையால் அப்படிங்கிற அதுக்குள்ள எபிரேய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா ஹாமஷ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா வன்முறை, அடக்குமுறை, மூன்றாவதாக பலவந்த அந்நிதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்று பொருள், அப்போ இதற்கு பொருள் நிறைய உண்டு. அப்போ அதாவது நோவாவின், இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்தோம்னா அதாவது நோவாவின் உலகம் பாவத்தால் நிறைந்த உலகங்க. நோவாவின் உலகம் வன்முறை நிறைந்த உலகம். மூன்றாவதாக நோவாவின் உலகம் தேவனை ஒரு மறந்த உலகமாக இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் தேவன் ஒரு மனிதனை பார்த்தார். அதுதான் மனிதன், யாரும் இல்லை, அவருடைய பெயர் நோவாவோ. அப்போ வேதாகமத்தில் உதாரணமாக நம்ம பார்க்கலாம், மோசையை பற்றி பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையில் இவரும் நோவாவை போலவே ஒரு பழைய ஏற்பாட்டில் உள்ளவர், இன்னொரு மனிதன், தேவனுடைய கிருபையை அவர் அனுபவித்த ஒரு மனிதன். இப்போ யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது வாசிக்க வேண்டாம், தேவன் மோசையிடம் கூறினார், நீ என் பார்வையில் என்ன பெற்றாய், கிருபை பெற்றார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ மோசை யார்? நம்ம போன வாரத்துக்கு முந்தின வாரம் நம்ம செய்தியில் கேட்டபடி மோசை யாருன்னு பார்த்தீங்கன்னா எகிப்தின் அரண்மனையில் அவர் வளர்ந்தவர். அப்போ கல்வியிலும் ஞானத்திலும் அவர் சிறந்தவராக இருக்கிறார். ஆனால் தேவன் அவருடைய கல்விக்காகவா அவரை தேர்ந்தெடுத்தார்? இல்லை. அவருடைய திறமைக்காகவா? இல்லை. அப்போ அவர் தேவனுடைய கிருபையை பெற்றதினால் அவர் அவர் என்ன பண்ணார்னா 40 வயதிலேயே தனது பலத்தை காட்டி ஒரு எகிப்தினையே அடித்து கொன்றார் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் நினைத்திருப்பார், நான் இஸ்ரவேலை வென்று விடுவேன், நான் இஸ்ரவேலை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆனால் தேவன் உடனே அவனை என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை எங்க பிரியமானவர்களே. அப்போ மற்றொரு 40 ஆண்டுகள் அவரை வனாந்திரத்தில் அவரை கழிக்க பண்றார். அந்த நாளை ஃபுல்லாக கழிக்க பண்றார். ஏனென்றால் தேவன் திறமையான மனிதர்களை எப்போதுமே தேடவில்லை, மனிதனை அல்ல, அவர் தாழ்மையுள்ள மனிதனை அந்த நேரத்தில் அவர் உருவாக்கி கொண்டிருந்தார் அப்போ பார்க்குறோம். அப்போ பின்னர் எரியும் முட்செடியில் தேவன் அவரை அழைத்த போது அவர் மோசே சொன்னார், என்ன சொன்னார், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் கிருபை செய்த ஒரு பெரிய மாற்றமாக காணப்படுது. அப்போ தன் நம்பிக்கை உள்ள மனிதனை தேவனை நம்புகிற ஒரு மனிதனாக தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா.
தன் நம்பிக்கை உள்ள, இப்போ எத்தனையோ பேர் தன் நம்பிக்கை, நான் இருந்தால் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனிதனை தேவன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, தம் நம்பிக்கை உள்ள மனிதனை தேவனை நம்புகிற, தேவனை மட்டும் நம்புகிற ஒரு மனிதனா அந்த கிருபையானது மாற்றி விட்டது. அப்போ சில நேரங்களில் தேவன் நம்மை காத்திருக்க வைக்கிறார், அப்படித்தானே? எதிரையோ ஒரு விஷயத்துக்காக நம்ம காத்திருப்போம், நம்ம காத்திருக்க வைக்கிறார், அப்படித்தானே? அப்போ அந்த காத்திருக்க நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மை சில நேரம் அது நடக்காது. அதனால நம்ம என்ன நினைப்போம், நம்மளை வந்து தண்டிக்காரு, அதனால நம்மளுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் நம்மை உடைத்து தமது அவருடைய கிருபைக்கு ஏற்ற பாத்திரமாக தேவன் நம்மை உடைத்து நம்மளை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உற்சாகமா ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக நம்ம பேதுருவை பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளாக பேதுருவை பார்க்கும்போது, இந்த பேதுரு புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா, பேதுரு இயேசுவிடம் சொன்னார், எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் என்ன சொன்னார், நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படி சொன்னாரா? அப்போ ஆனால் சில மணி நேரம் கழித்து அவர் என்ன 3 முறை ஆண்டவரை வந்து என்ன பண்ணார், மறுதலித்தால் நம்ம பார்க்குறோம். அப்போ மற்ற மனிதருடைய பார்வை என்னதான் இருக்கும், அவருடைய ஊழியம் போச்சு, கர்த்தர் நம்ம கைவிட்டுவார், தேவன் நம்ம கைவிட்டுவார் அப்படின்னு நினைப்போம். அப்போ ஆனால் அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, உயிரோடு எழுந்த ஆண்டவர் யாரை முதலில் தேடுகிறார், பேதுருவை தேடுகிறார்னு பார்த்தோமா. அப்போ இயேசு கிறிஸ்து அவரை கண்டித்து அவரை வந்து நிராகரிக்கவில்லைங்க. ஆனால் பேதுரு என்ன பண்ணார் பார்த்து, பேதுருவை நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து கேட்கிறார். அப்போ 3 முறை மறந்த மனிதனை 3 முறை அன்போடு இயேசு கிறிஸ்து மீட்டார், அப்படிதானே? அப்போ அதுதாங்க கிருபை. அப்போ அதற்கு பிறகுதான் பேதுரு வந்து என்ன பண்ணிக்கிறான், பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆயிரக்கணக்கான மக்களை வந்து என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை அறிவித்தார் நம்ம பார்க்கிறோமா? அப்போ இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த சபையில் யாராவது ஜெப வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம், ஊழியத்தில் சில நேரம் செஞ்சு சோர்வு அடைந்திருக்கலாம், ஆனால் பாவத்தில் விழுந்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தி உங்களுக்கானதுனா தேவனுடைய கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி அல்லது முடிவுக்கு அது எப்போவுமே தேவனுடைய கிருபை வந்து தோல்வியோ அல்லது முடிவுக்கோ அது வந்து எப்போதுமே நம்மளை கொண்டு வர்றது இல்லைங்க. அப்போ தேவனுடைய கிருபை என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதிய தொடக்கத்துக்கு நம்மளை வந்து கொண்டு வந்து நிறுத்துகிறது. அது தோல்வி அல்லது முடிவை அது வந்து கிருபை வந்து கொண்டு வருவதில்லை, அது வந்து புதிய தொடக்கத்தை வந்து இந்த கிருபை வந்து நம்மளை கொண்டு வருகிறது. அப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் கூயவன் தெரியுங்களா? அந்த கதை பார்த்தீங்கன்னா, அந்த கூயவன் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா, ஒரு கூயவன் வந்து அந்த களிமண்ணில் வந்து அந்த இதை பாட்டை செய்வார், அப்படிதானே? அது வந்து அந்த களிமண்ணில் அந்த செஞ்சு கொண்டு இருக்கும்போது திடீர்னு அது வந்து உடைஞ்சு அது வந்து கெட்டு போயிடுது. அப்போ கிட்ட இருந்து ஒரு மனுஷன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அது நாசமாய் விட்டது தானே, அந்த களிமண் நாசமாய் விட்டது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ களிமண் கெட்டு போயிடுச்சு, அதை தூர போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அந்த குய வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த களிமண்ணை மறுபடியும் எடுத்து அதை என்ன பண்றாரு, மறுபடியும் அந்த தண்ணியை வச்சு பிசைஞ்சு அதை மறுபடியும் இன்னொரு அழகான ஒரு வடிவமாக, ஒரு பானையாக இப்போ மாற்றுகிறார். அப்போ களிமண் கெட்டு போகவில்லை, அதன் வடிவம் தான் கெட்டு போகிறது. அப்போ அன்பானவர்களை, நாமும் அதே களிமண்ணை போன்றவர்கள் தான். இப்போ சில நேரங்களில் நம்முடைய முடிவுகள் தவறாக இருக்கலாம், அப்படித்தானே? சில முடிவுகள் தவறாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை அந்த களிமண் அந்த இதை போல உடைந்திருக்கலாம். ஆனால் இன்னும் கர்த்தராகிய குயவன் கையில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபை உடைந்த வாழ்க்கையை மீண்டும் அது உருவாக்க வல்லதாக இருக்கிறது. அதனால் தான் எரேமியா பற்றி பார்க்குறோம். குயவன் வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார்ல. அப்போ எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், அங்கு தேவன் சொல்லுகிறார், இந்த குயவன் செய்வது போல நான் உன்னை செய்ய முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்று நம் உலகம் நோவாவின் காலத்தை போல இருக்கிறது, அப்படிதானே? ஒழுக்கக்கேடுமாக இருக்கிறது, குடும்பங்கள் உடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம வன்முறை வந்து ரொம்ப பெருகி இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்ல, தேவ பயமும் நம்முடைய வாழ்க்கையில நோவின் வாழ்க்கையை போல குறைந்து இருக்கிறது. அப்போ இந்த தலைமுறையில் வந்து என் கிருபை ஏற்றுக்கொண்டு எனக்காக வாழும் ஒரு மனிதனை
எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ நோவா ஒருவராக இருந்தாலும், நோவா வந்து ஒருவராக இருந்தாலும், ஆனால் தேவனுக்கு அவர் போதுமானவராக இருந்தார். பிரியமானவர்களே, அப்போ அன்பானவர்களே, இது கிருபை என்பது அது முடிவு கிடையாதுங்க. கிருபை என்பது முடிவில்லை, அது ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அல்லேலூயா. கிருபையின் வாழ்க்கையின் ஒரு தொடக்கமாக இருக்கிறது. அப்போ சரி, ஓகே. முதலாவதாக நம்ம என்ன பார்த்தோம்? தேவன் தேடும் மனிதன் கிருபை பெற்ற மனிதனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? அதற்கான பதிலை நான் வாசிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்மளுக்கு தருகிறது. வாசிக்கலாம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. இப்போ நோவா இப்போ பார்த்தீங்கன்னா, இரண்டாவதாக தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தேவன் தேடும் மனிதன் முதல்ல கிருபை பெற்று அதன் பின் தேவனோடு நடக்கும் ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் தேடும் மனிதன் வாசித்தோம்ல, அதே மாதிரி இந்த வசனத்தில் 3 பெரிய உண்மைகள் இருக்கிறதுங்க. இந்த வசனத்தில் 3 பெரிய உண்மைகள். முதலாவதாக நீதிமான், இரண்டாவதாக உத்தமன், மூன்றாவதாக தேவனோடு சந்தரித்து, அதாவது நடந்தான் அப்படின்னு. அப்போ கவனிங்கள், நீதிமான். அப்போ நீதிமானாக இருக்கிறதுக்கு முன்பே அவன் கிருபை பெற்றவனாக இருந்தான். அப்படித்தானே? நோவா வந்து நீதிமானாக இருக்கிறது முன்பாகவே அவன் கிருபை பெற்ற மனிதனாக இருந்தான். அப்போ தேவனோடு நடக்க அவன் வந்து ஆரம்பித்தார் நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு பலர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க, இன்றைக்கு பலர் வந்து கிறிஸ்தவர்களாக இருக்கோம், ஆனால் நம்ம யோசித்து பார்ப்போமா, தேவனோடு நம்ம நடக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சபைக்கு வருவது வேறுங்க, தேவனோடு நடக்கிறது என்பது அது வேறு. தேவனோடு நடந்தான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடந்தான். இந்த உண்மையான அர்த்தம் மிகவும் ஒரு ஆழமான ஒரு அர்த்தம். அது எபிரேய இலக்கணத்தில் அது வந்து எப்படி சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக வாழ்ந்தான், தினமும் உறவோடு நடந்தான்னு பார்க்கணும். நோவா உறவோடு நடந்தான். அது மட்டும் இல்லாமல் தினமும் ஒரே ஒரு நாள் அல்ல, அது வந்து அவனுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஹேபிட்டாவே அவன் வந்து வைத்திருக்கிறான். அப்போ தேவனோடு நடப்பது என்றால் என்ன? தேவனோடு நடப்பது என்றால் ஒரு மணி நேரம் மட்டும் அது ஜெபம் கிடையாதுங்க. ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவது மட்டும் அது கிடையாதுங்க நடப்பது. அப்போ மூன்றாவது, பைபிளை படிப்பது மட்டுமல்ல, அவையெல்லாம் தேவனோடு நடப்பதின் ஒரே ஒரு சின்ன பகுதி. அப்போ ஆனால் தேவனோடு நடப்பது என்பது ஒவ்வொரு முடிவிலும் தேவனை ஆலோசிப்பது. முதலாவது, தேவனோடு உண்மையாக நடப்பது என்பது ஒவ்வொரு ஒரு காரியத்திலும் தேவனோடு ஆலோசிப்பது. இரண்டாவதாக, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்ததியை வந்து நம்ம தேடுகணும். அது இரண்டாவது. மூன்றாவதாக, நாம் எங்கே சென்றாலும் தேவன் நம்மோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிற என்ற ஒரு விழிப்புணர்வு நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவை, தேவனோடு நடப்பது என்பது. அப்போ இறையியலாளர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மேத்யூ ஹென்றி அப்படிங்கிறவர் கமெண்ட்ரியில் சொல்லியிருக்கிறது, வாக் வித் ஜீசஸ் மீன்ஸ் கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன் வித் காட். அதாவது தமிழில் தேவனோடு நடப்பது என்பது இடைவிடாத ஐக்கியத்தின் ஒரு வாழ்வு, அது ஒரு வாழ்க்கைன்னு பார்க்குறோம். அப்போ இதே மாதிரி இரண்டாவதாக வாரன் டபிள்யூ அப்படிங்கிற இவர் சொல்லியிருக்காவா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நோவா டிட் நாட் merely work for God, he walked with God before he worked for him. அப்படின்னா இது மிகவும் ஒரு ஆழமான ஒரு உண்மைங்க. நோவா பேழையை கட்ட ஆரம்பிப்பதற்கு முன்பே அவர் தேவனோடு நடந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவன் முதலில் தேவனுடைய ஊழியத்தை, அப்போ தேவன் வந்து முதல்ல வந்து நம்மளுடைய ஊழியத்தை பார்க்கவில்லைங்க, அவருடைய உறவை தான் நான் பார்க்குறோம். அப்போ எக்ஸாம்பிளில் பார்க்குறோம், ஏனோக்கை பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஏனோக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஏனோக்கு தேவனோட நடந்தார். அப்படி தானே? அதே வாழ்க்கை தான். ஆனால் 320 ஆண்டுகள் வாழ்ந்தார் நம்ம பார்க்குறோம். ஒரு நாள் மரணம் அவரை கண்டுபிடிக்கவில்லை, தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் அவர் தேவனோடு நடந்த மனிதனாக இருக்கார். ஹல்லேலூயா. அப்போ கவனியுங்கள், ஏனோக்கு நோவா இவர்கள் 2 பேருக்குமே ஒரு ரகசியம் இருக்கிறது. என்னவென்றால் தேவனோடு உள்ள ஒரு உறவு தான் காணப்படுகிறது. அப்போ இன்றைக்கு பலர் சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய ஊழியம்
எவ்வளோ பெரிய ஊழியம் செய்யலாம் அப்படின்ட்டு. அப்போ இன்று தேவன் கேட்கிறது என்னன்னா, முதலில் என்னோடு நீ நடக்கிறாயா அப்படின்னு தேவன் கேட்குறான். மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க இவ்வளோ பெரிய ஊழியம், இவ்வளோ பெரிய எருது. ஆனால் தேவன் அப்படி இல்லை. தேவன் நம்மளுக்கு என்ன பார்க்குறாருன்னா, தேவன் என்னோடு நீ நடக்கிறாயா, ஆர் யூ வாக்கிங் வித் மீ அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு மகனும் இருக்கிறாங்க. அப்பாவும் ஒரு மகனும். அப்போது அந்த நேரத்திலும் கூட அப்பா வந்து அந்த சின்ன பையனை வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. சந்தைனா தெரியும்ல, அந்த மார்க்கெட் ஏரியா. அப்போது அந்த ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. பைக்கு, கார், ஆட்டோ எல்லாமே வந்து ரொம்ப குமிஞ்சு போய் இருக்கிறது. அந்த டைமில் அந்த பையன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா கிட்ட நிற்கிற அப்பாவோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு போகிறாரு. இறுக்கி பிடிச்சிட்டு அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த டைமில் கூட ஒரு ஆள் கேட்குறாரு, உனக்கு பயம் இல்லையா, உனக்கு இப்போ நீ தொலைஞ்சா கூட உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், ரேண்டமாக ஒரு ஆள் அவன் பயந்ததை பார்த்து கேட்குறாரு. அப்போது அந்த பையன் சொன்னான், எனக்கு வந்து வழி தெரியாது, ஆனால் என் அப்பாவுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அன்பானங்களே, இதுதான் தேவனோடு நடப்பது. எத்தனையோ நமக்கு என்ன நடக்கும், நாளை என்ன நடக்கும், இன்றைக்கு மத்தியானம், இன்றைக்கி நைட், சாயங்காலம் என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ வேலைக்கு என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது, ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியாது, குடும்பத்தில் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் நம் தேவனுடைய கையை வந்து இறுக்கி பிடித்தால் அது போதும் பிரியமானவர்களே. அவரே வழி, அவரே எல்லாம் பார்த்துக்கிறோம். ஹல்லேலூயா, உற்சாகமாக ஹல்லேலூயா. அப்போ நோவா பேலே ஒரு நாளில் வந்து அவர் வந்து கெட்டவில்லைங்க. வந்து ஒரு பேலை, அந்த பேலையை ஒரு நாளில் கெட்டவில்லை. அறிவியலாளர்கள் அந்த அதிகாரத்தை பார்த்து அவர்கள் சொல்லுகிறார்கள், 120 ஆண்டுகள், ஏறக்குறைய 120 ஆண்டுகள் அந்த பேலையை கெட்ட நாளாக இருந்தது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்துண்டையும் அவர் வந்து எடுத்து போட்டிருப்பார்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆணிகளையும் அடித்து ஒவ்வொரு பலகைகளையும் வைத்து அதை பூசினார் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் தேவனுடைய வார்த்தையை படியே, அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் வந்து செய்தார். அப்போ இதுதான் தேவனோடு நடக்கிற ஒரு அப்போ ஒரு நாள் அபிஷேகம் பெற்று மறுநாள் வந்து அதை விடுவது இல்லைங்க. ஒரு நாள் தினமும் சிறிய சிறிய கீழ்ப்படிதல், டெய்லி நம்முடைய கீழ்ப்படியை நம்ம வந்து ஆராய்ந்து நம்ம இருக்கணும். அப்போ நோவாவின் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நோவா கிருபை பெற்றார். இரண்டாவதாக நோவா தேவனோடு சந்திரித்தார், அதாவது நடந்தார்னு பார்க்குறோம். ஆனால் அதோடு அவனோட வாழ்க்கை வந்து முடியவில்லைங்க. அதோடு அவருடைய வாழ்க்கை முடியவில்லை. தேவன் அவரிடம் ஒரு கடினமான ஒரு கட்டளையை வந்து கொடுக்கிறார், அப்படித்தானே? தேவன் வந்து கடினமான ஒரு கட்டளையை வந்து கொடுத்தார். இப்போ மூன்றாவதாக தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும்னா, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு. போதுமானது. அப்போ இங்க பார்க்கிறோம், உனக்கு பேழையை உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோவாவிடம் தேவன் வந்து சொல்றார், அப்படிதானே? இப்போ அந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நோவா அப்படியே செய்தான். தேவன் அது என்ன பாத்தீங்கன்னா, நோவா வந்து கீழ்ப்படிந்து அப்போ அப்படியே செய்தான். அப்போ மூன்றாவது தேவன் தேடும் மனிதன் முழு என்ன பண்ணணும்னா, தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவன் தேடும் மனிதன் முழுமையாக கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நோவாவின் வாழ்க்கை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக இரண்டாவது சொல்லுவோம். இன்னொரு வாழ்க்கையை நம்ம சொல்லணும்னா அது வந்து ஒபீடியன்ஸ், அதாவது கீழ்ப்படிதல். அப்போ இன்று கிறிஸ்தவ உலகத்தின் அறிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க, அப்படிதானே? தேவையில்லாத அறிவு நிறைய இருக்கிறது. அப்போ நம்ம யூடியூப்பை திறந்தா போதும், நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், எத்தனையோ பிரசங்கம், எத்தனையோ அறிவுரை, என்னெல்லாமோ இருக்குது. யூடியூப்பை நம்ம சர்ச் பண்ணால் போதும். அதே மாதிரி வேதாகம வகுப்புகள், அது மட்டும் இல்லாமல் எபிரேய, அது எல்லாமே இருக்கிறது. ஆனால் தேவன் கேட்பது, நான் கேட்டதை நீ செய்தாயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவன் நோவாவிடம் பேழையை கட்ட சொன்னார். அப்போ அந்த கட்ட சொன்ன போதில் அதில் வந்து நோவா வந்து, ஏன் ஆண்டவரே எதுக்கு கெட்டணும் அப்படின்னு கேட்கல, எப்போது கெட்டணும்னு சொல்லி கேட்கல, எவ்வளவு சம்பளம், ஏன்னா 120 வருஷம் வாழ்நாள் முழுவதும், அப்படிதானே? வாழ்நாளில் பாதி. அப்போ அவர் வந்து
என்ன பண்றாரு, அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவர் அதை அப்படியே செய்கிறார் நம்ம பார்க்கிறோம். அப்போ கீழ்ப்படிந்த அந்த வார்த்தையின் ஆழமான பொருள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல முக்கியமான வார்த்தை என்னது, அப்படியே செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த எபிரேயத்தில் அப்படியே ஃபர்ஸ்ட் அப்படியே அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல கென் அப்படின்னு சொல்லுவாங்க, KEN அப்படின்னு. அப்போ அந்த பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, அச்சு அசலாக அப்படி செய்கிறான், சரியாக செய்கிறான், அது மட்டும் இல்லாமல் மாற்றமின்றி செய்கிறான் அப்படியேங்கிறதுக்கான இது ஒரு பொருள். இரண்டாவதாக செய்தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் என்னன்னா, ஹீப்ரூவில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அஷா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அந்த அஷா அப்படிங்கிற வார்த்தைக்கு அக்கம்ப்ளிஷ்ட் அப்படின்னா அது நிறைவேற்றினான், அதை நிறைவேற்றி முடித்தான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இரண்டையும் சேர்த்து பார்த்தால் தேவன் சொன்னதை ஒரு சிறு மாற்றம் இல்லாமல் அவன் அப்படியே செய்து அதை நிறைவேற்றினான், அக்கம்ப்ளிஷ்ட் அப்படி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதுவே நோவாவின் வாழ்க்கையின் ஒரு ரகசியம். தேவன் அவளுக்கு அப்படி சொன்னாரு, அந்த மனிதனை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அப்போ இதெல்லாம் பயன்படுத்தணும். அப்போ என்ன சொன்னார்னா, எவ்வளோ அளவு இருக்கணும்னு சொன்னார். அந்த மரத்தை செய்யறதுக்கு, அந்த ஷிப்பை செய்யறதுக்கு எவ்வளோ அளவு இருக்கணும்னு சொன்னார். அந்த ஆர்க் செய்யறதுக்கு எந்த மரத்தை பயன்படுத்தணும்னு கர்த்தர் சொன்னார். எத்தனை அளவு, எத்தனை மாடிகள் அதில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜன்னல்கள் எங்கே இருக்கணும், எங்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் வாசல் எங்கே இருக்கணும் அப்படி எல்லாமே தேவன் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி அதை கொடுக்கிறார். அப்போ நோவா தனது யோசனை அதில் உள்ள கொண்டு வரவே இல்லை. அப்போ தேவனுடைய திட்டம் அவரோட திட்டமாக மாறியது. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய திட்டம் அவரோட திட்டமாக மாறி. அப்போ கமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஹென்ரி அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு, நோவா டிட் நாட் டிஸ்பியூட் காட்ஸ் கமாண்ட், ஹி ஒபேட் இட் ஆல் த்ரூ த வேர்ல்ட் even though he mocked. அப்போ அதாவது உலகம் கேலி செய்தாலும், அதுக்கான அர்த்தம் உலகம் கேலி செய்தாலும் நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் வாரன் டபிள்யூ அப்படிங்கிறவர் இவர் சொல்லுகிறாரு, faith that does not obey, it's a biblical faith. அதாவது கீழ்ப்படிதல் இல்லாத விசுவாசம் வேதாகம விசுவாசம் இல்லைங்க. கீழ்ப்படிதலான விசுவாசம் வேதாகம விசுவாசம் இல்லை. அதுதான் யாக்கோபு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த உண்மையை ஜேம்ஸ் கூறுகிறார். என்ன கூறுகிறாங்க, செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வேதாகம் காட்டும் ஒரு ஆச்சரியமான உண்மை என்றால், நோவா ஒரே ஒரு நாள்ல பேலை கட்டல. அவ பல ஆண்டுகள், நான் சொன்ன மாதிரி பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி அது 120 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சிந்தித்து பாருங்க, 120 ஆண்டுகள் அவர் எப்பவும் ரெகுலராக காலையில் எந்திக்கணும். காலையில் எந்திரிச்சு என்ன பண்ணணும், மறுபடி தண்ணி, அதில் எல்லாமே உட்டு இல்லை, தண்ணி பாய்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மரத்தை அவர் வெட்டணும். அவர் அந்த வேலையை சஸ்டெயினாக, அதாவது ஒரு நாள் கேப் அப்படின்னு இல்லாமல் அவர் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தவர் என்ன பண்றாரு, அது ஒரு ரெகுலராக தேவன் அது அப்போ பண்றாரு. அப்போ இதே வேலையை மறுநாளும் செய்தார் அப்போ பார்க்குறோம். அப்போ இதுதான் உண்மையான கீழ்ப்படிதல்கள் பிரியமானவர்களே. அப்போ ஒரு நாள் உற்சாகம் கிடையாது, வாழ்நாள் முழுவதும் நிலையான விசுவாசம் நம்மளுக்கு நோவாவை போல நம்மளுக்கு இருக்க வேண்டும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆபிரகாம் பற்றி பார்த்தோம்னா ஆபிரகாம் தேவன் சொன்னாரு, உன் மகன் ஈசாக்கை பலியாக செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே? அப்போ அது மனிதனுக்கு அறிவுக்கு அது பொருந்தாத ஒரு கட்டளை, மனிதனுடைய அறிவுக்கு அது பொருந்தாத ஒரு கட்டளையாக இருக்கு. அப்போ ஆனால் ஆபிரகாம் அவன் ஆர்கியூ பண்ணல, அவன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, அவன் என்ன பண்றான், கீழ்ப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அப்போ மறுநாள் காலையில் எழுந்து மோரியா மலையை நோக்கி என்ன பண்றான், புறப்படுறான். அப்போ அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கூறுகிறது, தேவன் ஈசாக்கை உயிரோடு எழுப்ப வல்லவர் என்று அவர் யார் நம்பினார், ஆபிரகாம் நம்பினார். அப்போ இதே போலதாங்க நோவா மலையை பார்க்கும் முன் பேழையை கட்டினார், ஆபிரகாம் பலியை பார்க்கும் முன் என்ன பண்றார், பேழையை கட்டினார். அப்போ பார்க்கும். இப்போ விசுவாசம் முதலில்
என்ன பண்ணுது? கீழ்ப்படுகிறது. விசுவாசம் முதலில் வந்து கீழ்ப்படுகிறது, பிறகுதான் அதுக்கு பிறகு என்ன நடக்குது? அதிசயத்தை பார்த்தார்கள். அப்போ ஒரு விமானம் ஒன்று போயிட்டு இருக்குங்க. கடைசியாக நம்ம சொல்லி நம்ம பிரசவ உரையை முடிக்கலாம். இப்போ ஒரு விமானம் வானத்தில் பறந்து கொண்டு இருக்கிறது. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு, புயல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பைலட் ஒரு அனௌன்ஸ், அப்போ மக்கள் எல்லாருமே திசை அப்படி ஒரு மாதிரி சிதறி ரொம்ப அலர்ந்து நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையா அப்படி அல மோதுறாங்க. எந்திரிச்சு சீட் பெல்ட்லாம் கழுத்தி அப்படி பண்ணுறாங்க. அப்போ அந்த பைலட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாருங்க. பைலட்டு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, என்னன்னா, நீங்கள் உட்காருங்க, நான் உங்களை எப்படியாவது தரை இறக்கிடுவேன், நீங்கள் சீட் பெல்ட் போட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்கை நீங்கள் மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இதில் யார் வந்து உயிர் தப்பிப்பா? ஓடிட்டு இருக்கிறவங்களா இல்லைனா சீட்டில் போட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களா? சீட்டை போட்டு உட்கார்ந்துருக்கவங்க தானே. அப்போ நம் வாழ்க்கையில் புயலாக இருக்கும்போது தேவன் சொல்லும் அந்த வார்த்தை, ஒரு வார்த்தை, அது வந்து நம்ம கேட்க கூடாத வண்ணமாக தாங்க இருக்கும். சில நேரம் நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் எந்த இதை நம்ம கேட்டால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வாழ்க்கை புயலாக தான் இருந்த போதும் அந்த தேவன் சொல்லும் வார்த்தை சில நேரங்களில் நமக்கு புரியாமல் இருக்கலாம், அது புயல் போன்று இருக்கலாம் அந்த வார்த்தை. அப்போ ஆனால் கீழ்ப்படுதல் எப்போதும் பாதுகாப்பை தரும் பிரியமானவர்களே. அப்போ பேழை கிறிஸ்துவின் நிழல். இப்போ இந்த ஒரு பேழையை பற்றி ஒரு 4 விஷயம் மட்டும் நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு அழகான இறையியல் உண்மை வந்து இந்த பேழையை பற்றி இருக்கிறது. அது கிறிஸ்துவின் முன் உள்ள ஒரு அடையாளம். இந்த பேழை என்பது ஒரு டைப் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பேழைக்கு ஒரு வாசல் இருக்கிறது, அப்படித்தானே? இந்த பேழைக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருக்கு. அப்போ ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இயேசு சொன்னார், நானே வாசல் அப்படின்னு சொல்லிட்டு. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல. அப்போ இரண்டாவதாக பேழைக்குள் இருந்தவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களே ரட்சிக்கப்படுவார்கள். அது வந்து இன்னொரு அர்த்தம். மூன்றாவதாக பேழைக்கு வெளியே இருந்தவர்கள் எல்லாம் வெள்ளத்தில் அடித்து போனார்கள் பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவை நிராகரிப்பவர்கள் எல்லாமே நீதி தீர்ப்பை வந்து காத்திருக்கிறார்கள் நம்ம பார்க்கிறோம். அப்போ பேழைக்கு தேவன் வடிவமைத்தார். பேழையை வந்து யார் வடிவமைத்தார்? தேவன் வடிவமைத்தார். அப்போ ரட்சிப்பின் திட்டத்தை யார் வடிவமைக்கிறார்? தேவன் தான் வடிவமைக்கிறாருங்க. அப்போ பேழை தேவன் வடிவமைத்தார். அப்போ ரட்சிப்பு. அப்போ இதனால் நோவாவின் பேழை ஒரு வரலாற்று நினைவு கிடையாது, இது சிலுவையை நோக்கி காட்டும் ஒரு தீர்க்க தரிசன நிழலாக காணப்படுகிறது. அப்போ நம்ம பிரசங்க முடிக்கலாம். இன்று நாம் கற்றுக்கொள்ள ஒரு 3 உண்மைகளை நம்ம பார்த்தோம். அப்போ தேவன் தேடும் மனிதன் முதலாவதாக எப்படி இருக்க வேண்டும்னா கிருபையை பெற்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனாக நம்ம இருக்க வேண்டும். மூன்றாவதாக தேவன் தேடும் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா முழுமையாக கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படுகிற வார்த்தையை நம் தேவன் கொடுப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி தேவ சத்திரம்